हाय चलो आई लव यू. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் எஃப்எஃப் கிங்ஸ் டிசைர் ஏ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயலோட பார்ட் 14 தாண்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே சாராவோட ரூமை தான் காட்டுறாங்க. சாரா வந்து அவளோட பெட்டில் படுத்துட்ருக்கா. டே வந்து அவள் மேலே ஹோரான மாதிரி 2 சைடும் கையை வச்சுட்டு அவள் ஃபேஸையே உத்து பார்த்துட்ருக்காரு. சாராவும் டேவோட ஐஸையே தான் பார்த்துட்ருக்கா. அப்போ டே வந்து அவள் கிட்ட லீன் ஆகுறாரு. அப்போ அவளோட ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிட்டா. கிங், எனக்கு வந்து ஸ்டமக் பெயின். என்ன ஸ்டமக் பெயினா? ஆமாம். எப்போல இருந்து? இப்போ மதியம் இருந்து எனக்கு ஸ்டமக் பெயின் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்றாரு. பெருசாக வசனமெல்லாம் பேசினேன். நீங்கள்லாம் என்ன ஹஸ்பண்டுன்னு இப்போ நான் கிட்ட வந்தாவே இப்படி பதற. அது இப்போ எனக்கு ஸ்டமக் பெயின். அப்போட்டே வந்து அவள் கிட்ட போகிறாரு. என்ன கிங், உனக்கு தானே ஸ்டமக் பெயின், ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிக்கிறாரு. அப்போ அவள் டக்குன்னு டேவோட கையை தட்டி விடுறா. கிங், எனக்கு தான் ஸ்டமக் பெயின்னு சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறா. பட் டே வந்து அவளோட கையை பிடிச்சி அவளை பெட்லேயே வேகமாக புஷ் பண்ணுறாரு. அவ்வளோதான், அவள் செம்ம ஷாக் ஆகிட்டா. அப்போ டே வந்து அவன் மேலே ஹோவராக போகிறாரு. அப்போது சாரா டக்குன்னு அவளோட கட்டுக்குள்ளேருந்து ஒரு ஷார்ப்பான நைஃபை எடுக்கிறா. அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே டே ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த நைஃப் எடுத்து அவள் ஃபாஸ்ட்டாக டேவோட கழுத்துக்கிட்டே போகிறா. அப்போ டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவளோட கையை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. அவ்வளோ தைரியமா உனக்கு? என்கிட்டேயும் அவன் வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க கத்தியை பிடுங்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுறாரு. அப்போ அவள் கோவமாக டேங்க பார்த்து முறைச்சிட்ருக்கா. ஓ, இதுதான் அவன் பிளானா? இந்த மாதிரி மொட்டமான பிளானெல்லாம் கண்டிப்பாக நீ போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா உனக்கு இந்தளவுக்கு கூட அறிவு இல்லை. உன் பின்னாடி இருக்க ஆள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு சொல்லி தருவான்னு நினைக்கிறேன். முதுகுக்கு பின்னாடி குத்துறது, பெண்களை விட்டு என்ன கொலை செய்ய வைக்கிறது, இதுதான் அவனால் முடியும். கிங், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஆனாலும் உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னோடய டைனஸ்டிக்கு வந்து என்னோடய அரண்மனையிலே எனக்கு மனைவியாக இருந்துகிட்டே நீ இவ்வளோ பெரிய வேலை பார்க்குற. உன் மாஸ்டர் மைண்டை நான் பாராட்டி தான் ஆகணும். எத்தனை நாளாக இந்த கத்தி எனக்காக காத்துட்ருக்கு. என்னோடய ஒய்ஃப் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் டைனாசிட்டிக்கு வந்து என் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவ, அவள் கையில் எதுக்கு இவ்வளோ பெரிய கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவரோட கையை வச்சு பார்க்குறாரு. அதில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஸ்மெல் பண்ணுறாரு. அதே ஸ்மெல். எதுக்காக இவ்வளோ பெரிய கத்தி என்னோட மனைவி கையில்? அதுவும் பாய்சன் அப்ளை பண்ணி. ஓ, பாய்சன் அப்ளை பண்ணி தான் என்னை குத்துவீங்களோ? இந்த புத்தி உனக்கு யார் அவன் சொல்லி கொடுத்தானா? நான் வந்த அன்றைக்கே உங்களோட கதையை முடிச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் என்ன, என் டைனாஸ்டி மேலே உனக்கு திடீர் ஆசை வந்துடுச்சு. என் கூட மனைவியாகி இப்படியே இங்கேயே தங்கிடலான்னு நினச்சேன், அதானே? இல்லை, அப்புறம் என்ன? இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு என்கிட்ட பச்சையாக பொய் மட்டும் சொல்லிடாத. நீ யார்? நீ என்னெல்லாம் யோசிச்ச? எதுக்காக இங்கே வந்த? அதுக்கப்புறம் எதுக்காக மாறின? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்குன்னு நினச்சி என்கிட்ட தாராளமாக பேசலாம். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபை தூக்கி போட்டுட்டு சாரா கிட்ட போகிறாரு. அவளுக்கு ஜர்க் ஆகுது. அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்டில் போகிறா.
என் மேலேயும் இந்த டைனாஸ்டி மேலேயும் ஆசைப்பட்டு உன் ஆசை காதலனையே மறந்துட்டியே. நீ எல்லாம் என்ன பொண்ணு? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? என் மேலேயும் என்னோட டைனாஸ்டி மேலேயும் ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் ஒன்றும் உங்கள் மேலே ஆசைப்படல. தெரியும் இந்த டைனாஸ்டி மேலே ஆசை. என்னை கொலை பண்ணிவிட்டு இந்த டைனாஸ்டிக்கு நீ ஒரு குயின் ஆகிடுவ. அப்புறம் உன் போர்வையில் ஒழிஞ்சிட்ருக்க அந்த மின்யூங்கி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் என் டைனாஸ்டியில் சந்தோஷமாக வாழுவீங்க. எவனாவது கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையவே தொலைச்சி நைட்டும் பகலுமா சம்பாதிச்சு இந்த டைனாசிட்டியை சேர்த்து வைப்பான். நீங்கள் ஈஸியாக பிளான் போட்டு சந்தோஷமாக வாழுவீங்க. ஊரா விட்டு நெய் என் பொண்டாட்டி கையின்னு சொல்கிற கதையெல்லாம் இருக்குது. இதுதானே உங்கள் பிளானு? அப்போ சார் ஷாக்கிங்காக டேவை பார்க்குறா. என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ண்ணா? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் உன் ஃபேமிலியோடு கூடி பேசிகிட்டு இருந்தது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? அந்த மின்யூங்கி இவ்வளோ சீக்கிரம் அமைதியாக போகிறதுக்கு காரணம் நீ தானே மேடம்? நீ தானே அவனை கன்வின்ஸ் பண்ண? எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு? தெரியும், நீங்கள் மின் எம்பையரை பழி வாங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் அவனை பழி வாங்கணுன்றது எனக்கு அவசியமே இல்லை. இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை உன்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னோடய மானமும் மரியாதையும் தான். நான் இவ்வளோ வருஷமாக சேர்த்து வச்சுருந்த மான மரியாதை இந்த கல்யாணத்தில் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீ எங்கே தான் இருந்தாகணும். இந்த அரண்மனையிலே ஒரு தனி மரமாக நீ வாழ்ந்து தான் ஆகணும். உன்னோட கடைசி காலம் வரைக்கும் நீ அவனையே நினச்சிட்டு இங்கே கஷ்டப்பட வேண்டியது தான். அவன் உன்னையே நினச்சிட்டு அங்கே இருக்க வேண்டியதுதான். இதுதான் உன்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ண நீங்கள் யார்? இன்றைக்கி வேணால் நீங்கள் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களையே என்னால் ஈஸியாக வீழ்த்த முடியும். ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடியே இருக்க உன்னை என்னால் சமாளிக்கிறது முடியாத விஷயமா என்ன? வீணா இந்த பழி வாங்குகிற பிளானில் இறங்கி உன் வாழ்க்கையை தொலைக்க போகிறேன். நான் ஏன் என் வாழ்க்கையை தொலைக்க போகிறேன்? எனக்காக என்னோடய மின்யூங்கி இருக்கார், அவர் கூட நான் ஹாப்பியாக வாழ போகிறேன். நான் ஏன் என் வாழ்க்கையை தொலைக்கணும்? நீங்கள் தான் ஒரு வேலைக்காரி கூட உங்களோட வாழ்க்கையை தொலைக்க போகிறீங்க. ஏய், இன்னொரு முறை அவளை வேலைக்காரின்னு சொன்னேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவள் வேலைக்காரி தான். என் காலடியில் விழுந்து என் காலையே பிடிச்சிட்டு இருந்த என்னோட அரண்மனை வேலைக்காரி தான் அவள். அங்கே வேணால் அவள் வேலைக்காரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவள் தான் இந்த நாட்டோட குயின் ஆக போகிறவ, என்னோட குயின். அவளை இன்னொரு வாட்டி வேலைக்காரின்னு சொன்னேன், உடம்புல உயிர் இருக்காது. ஓ, உங்கள் நாட்டுக்கெல்லாம் வேலைக்காரிங்க தான் குயின் ஆவாங்களா? அப்பட்டே அவளோட நெக்கை டைட்டாக பிடிக்கிறாரு. உன் வார்த்தையை அளந்து பேசு. இன்னொரு டைம் அவளை பற்றி பேசினேன், உன் உடம்புல உயிர் இருக்காது. இந்த மாதிரி அரச குடும்பத்தில் பிறந்து உடம்பு ஃபுல்லாக விஷம் இருக்கிறவ அவள் கிடையாது. அவள் பிறந்த குலம் எனக்கு முக்கியம் கிடையாது, அவளோட குணம் தான் எனக்கு முக்கியம். உன்னோட மாதிரி ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டா. எப்படிப்பட்ட ஆபத்துலேயும் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு தான் அவள் நினைப்பா. அவளோட குணத்துக்கு முன்னாடி நீ தான் அவளோட கால் தூசி. அப்புறம் அவளோட அழகுக்கு முன்னாடி உன்னால் கிட்ட கூட நிற்க முடியாது. இன்னொரு டைம் அவளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ. ஏன்னா நான் எப்பவும் இதே மூடில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை புஷ் பண்ணுறாரு. அவளும் 2 ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறா. அப்போ டேங்க் ரொம்ப கோவம் வருது. அவரால் அங்கே இருக்கவும் முடியல, அந்த ரூம்லேருந்து வெளியவும் போக முடியாது.
அவரும் அங்கேயே உள்ளுக்குள்ளேயே குறுக்கி மறுக்கி நடந்துட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரூம் டோரை மெத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இன்னமும் அங்கே அவங்களோட அம்மாவும் ராஜமாதாவும் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவர் டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சாரா பெட்டில் படுத்துட்ருக்கா. யாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஏன்றே போய் தரையில் தூங்கு, இனிமேல் நீ டெய்லியும் தரையில் தான் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விடுறாரு. போய் தரையில் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை புஷ் பண்ணிவிட்டு அவர் அந்த பெட்டில் உட்கார்றாரு. என்னால் இப்போ இங்கேருந்து போகவும் முடியாது, இங்கே இருக்கவும் முடியாது. உன் மூஞ்சை பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன தரையிலையா? தரையிலலாம் எனக்கு படுத்து பழக்கம் இல்லை. பழகிக்கோ. இனிமேல் அரண்மனையில் நீ ஒன்றும் குயின் கிடையாது, நீ ஒரு வேலைக்காரி தான். வெளியில் வேணால் நீ குயினாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூம்குள்ளே நீ ஒரு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் ஃப்ளிங்ச் ஆகிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்கா. டேவும் சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டாரு. அவளும் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்க ஒரு கவுச்சில் போய் சைலண்ட்டாக படுத்துட்டா. இப்போ அந்த அதர் சைட் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் அந்த பெட்டில் உட்காந்து டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இவரை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களே அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்மளோட கிங் தான் வெளியில் வராரு. அதை ராஜமாதாவும் குயினும் அவளோட பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேவும் அவங்கள பார்க்குறாரு. அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. பாட்டி, அம்மா, நீங்கள் இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ரூம் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்ப வந்துட்டோம் இங்கே. ஆனால் எதுக்காகனா உன்னை நம்ப முடியல, அதுக்காக தான். என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டுட்டே வந்து அவரோட ரூமுக்கு போகிறாரு. என்னவன் நைட்டு எப்படி போனானோ அப்படியே இருக்கான். அவன் கழுத்தில் இருக்க நகைகள் கூட கலையில் எதுவுமே கலட்டாமல் இருக்கான். ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் குயினும் ரூம்குள்ளே வராங்க. பார்த்தா சார் அங்கே இருக்க கவுச்சில் தூங்கிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே ராஜமாதாக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவம் வருது. என்ன இவனுக்கு? அத்தை, அவள் தூங்கிட்டுருக்கா, நம்ம எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேக்வேர்டில் வெளியில் வராங்க. என்ன இவனுக்கு? உன் பையனுக்கு என்ன தான் பிரச்சனை? நீ ஏதாவது போய் கேட்பிய மாட்டியா? அது அத்தை, எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் இப்படி பண்ணுறானா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மண்ணாங்கட்டி காரணம் இருக்கும்? அவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை. அத்தை, அவன் ஆசைப்பட்டது அவ்வளோ இல்லை. சரி, ஏதோ ஒன்று. கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவியை விட்டுட்டு எப்படி அவனால் இப்படி தனியாக தூங்க முடியுது? இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். கண்டிப்பாக அவனுக்கு அவன் மேலே பைத்தியம்தான் ஆயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்கள் கோவப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். போம்மா போ, ஃபஸ்ட்டு அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஜோசியர்கிட்ட போய் நிற்க முடியும்? அப்படி நின்றுட்டே இருந்தோம்னா ஜோசியர் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிட மாட்டான். நம்மளோட நாட்டுக்கு ஒரு பிரின்ஸ், அதுவும் நல்ல நேரத்தில் உருவாகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது இதுக்கு மேலே இதை தள்ளி போட முடியாது. அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் உள்ளே இருந்திருக்கான். போ, நீ போய் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வா. அப்போ அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. ஏய் இரு வேணாம், அவன்கிட்ட கேட்டால் அவன் நேற்று பேசின மாதிரி தான் இன்றைக்கும் பேசுவான். இதுக்கு நான் வேறு வழியை யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதோ யோசிக்கிறாங்க. அப்போது டேவோட அம்மாவும் கிட்ட வராங்க. என்ன அத்தை, என்ன ஆச்சு? அப்போது அவங்க அவங்களோட காதில் சொல்கிறாங்க. அதை கேட்டு டேவோட அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இது ரொம்ப தப்பு. எதுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்? எது விதியோ அதுவே நடக்கட்டும். நாம் இதில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வேணாம்
உன்ன மாதிரி என்னாலலாம் அமைதியாக இருக்க முடியாது. அவன் ஆல்ரெடி கல்யாணமே ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நம்மளோட பிரின்ஸுக்காக நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு என் பிரின்ஸ் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. டேவோட அம்மாவும் என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த அதர் சைட் ஜோயடனா சிட்டி அந்த அரண்மனையை தான் காட்டுறாங்க. அங்கே ஆரமும் யூங்கியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் கிங், நீங்கள் காலையில் நம்ம கிளம்புற வரைக்கும் எங்கே போயிருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வேலையாக ஒருத்தவங்களை பார்க்க போயிருந்தேன். என்ன, அந்த அரண்மனையில் முக்கியமான வேலையாக யார் இருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு? அதான் என் சாரா இருக்காளே. அப்போ ஆரம் வந்து வைட் ஐஸில் சுகாவை பார்க்குறாரு. என்ன, சாராவா? ஆமாம், அவளை இதுக்கு மேலே என்னால் பார்க்காம இருக்க முடியாது. எப்படி என்னால் முடியும்? உங்கள் பேச்சை கேட்டு என்னால் ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அவன்கிட்டயே போகலையாமே, அப்போ எப்படி அவளால் அவனை கொலை பண்ண முடியும்? அதுக்காக யாரை கேட்டு நீ அவளை போய் பார்த்த? எதுக்காக அவளை போய் மீட் பண்ண? ஹோ, என்னோடய காதலியை பார்க்குறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் சொன்ன அந்த சில்லி காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். என் காதலியை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. எனக்கு எந்த டைனஸ்டியும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு என் சாரா மட்டும் போதும். ஓ, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடைச்ச கதையா? இப்போ நீ எல்லாத்தையும் கெடுக்க போகிற. நீ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கியா? அவன் எப்படி கடைசி வரைக்கும் அவகிட்ட போகாமே இருந்துருவான்? கண்டிப்பாக அவனுக்குன்னு ஒரு நாள், கெட்ட நாள் வரும். அப்போ அவன் அவகிட்ட போக தான் செய்வான். அப்போ என் தங்கச்சி அவன் கதையை முடிக்க தான் போகிறா. நல்லா கனவுல தான் நடக்கும் இதெல்லாம். அவனை வீழ்த்துறதுக்கு என் சாரா வேணாம், நானே போதும். ஆனால் நேருக்கு நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கல. அவன் எப்படி என் சாரா கிட்ட போவான்? அவனுக்கு தான் அவனோட ஆசை அந்த புறத்து அழகி இருக்காளே, அவளை விட்டுட்டு அவன் சாரா கிட்ட எப்படி போவான்? அது இல்லாமல் அவன் போனான், அவன் 2 துண்டாக தான் இருப்பான். என்னை விட உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவளை அவன் இன்னும் அனுபவிச்சிருப்பான்ல. நான் பார்த்து அவளை ரசிச்சிட்டு இருந்தேன். அவள் என்றைக்கு அந்த புறத்துக்கு வருவா, அவளை நான் ருசிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் தூக்கிட்டு போன மாதிரி இப்படி அவள் என்னை விட்டுட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், அந்த பொண்ணு மேலே உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்து ஏங்கி இருப்ப. அதனால் உனக்கு அவள் மேலே ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அவனுக்கு எப்படி அவள் மேலே ஒரு ஆசை? பார்த்து ஒரு நாள் இல்லையா, அந்த டான்ஸ் ஆடும்போது எனக்கும் ஒரு நிமிஷம் அவளை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவள் அந்த புறத்து பொண்ணு தானே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுல தப்பு இல்லை. ஆனால் அவள் மேலே ஒரு காதல், அது எப்படிடா அவனுக்கு வந்துச்சு? அதுதான் எனக்கும் புரியல. என்னவா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னவா இருந்தால் என்ன, நான் இன்றைக்கி நைட்டு என் சாராவை பார்க்க போக போகிறேன். என்ன, நீ அன்னைக்கே மாட்டியிருப்பன்னு நினைக்கிறேன். எப்படி நீ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்ச? சாராவோட ரூம்லேருந்து? அது என்ன பெரிய விஷயமா? அங்கே இருக்க ஜன்னல் வழியாக ஏறி போனேன். அங்கே இருக்க காவலர்களெல்லாம் இரவு நேரத்தில் ரொம்ப மந்தமாக தான் வேலை செய்கிறாங்க. அப்புறம் நான் விடிய காலையிலே அதே ஜன்னல் வழியாக இறங்கி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரகசிய வழியையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுற ரகசிய வழி. இப்போ எனக்கும் தெரியும். எப்படியோ, ஆனால் சாராக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன். யார் நீ? நீ ஃபஸ்ட்டு அது வரைக்கும் உயிரோட இருக்கியான்னு பாரு. என்ன? ஆமாம், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு மேலே நீ இப்படி பைத்தியமாக இருக்கியே, அது அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியுமா உனக்கு? ஆனால் ஒன்று ஆரம், நான் உன்கிட்ட ஒன்று இப்போவே சொல்கிறேன். அவன் ரொம்ப டேஞ்சர்.
அவனுக்கு தூரமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லது. அவன் கிட்ட நெருங்கணும், நம்மளோட உயிருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட எல்லாத்துக்கும் ஆபத்து. அதனால தான் நான் அவனை ஒரு அடி தூரமாக இருந்தே என்னோடய வெறியை தீர்த்துட்ருக்கேன். அவன் கிட்ட போய் அவனை கொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் அவன் கொஞ்சம் திறமையான ஆள். அவன்கிட்ட போராடுறது, போட்டியிடுறது முட்டாள்தனம். கொஞ்சம் தந்திரமாக தான் செயல்பட்டாகணும். நாம் பாட்டு டைரெக்டாக போய் அவன்கிட்ட மோதணும், பெரிய ஆபத்து நம்மளுக்கு தான். சரி, நான் கிளம்புறேன், நான் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூங்கி வந்து எந்திரிக்கிறாரு. அப்போது ஆரம் வந்து அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பார்த்து மாட்டிக்காமல், ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு மச்சான் யாருக்கும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி போய் ஆரம்ப ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா எந்த லெவலுக்கும் நான் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. பட் ஆரம்க்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. நம்மளோட யூங்கி வந்து ஹாப்பியாக நம்மளோட சாராவை பார்க்க கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே நம்மளோட கிம் டைனாஸ்டிக்கு வந்தால் அந்த அரண்மனையில் நம்மளோட ஜங்குக்கும் டெஹாங்கும் அவங்களோட டைனாஸ்டி பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க கோர்ட்யார்டில் தான் அவங்க இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கொலுசு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோடனே 2 பேருமே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தான் அங்கே இருக்க சில குட்டீஸுங்க கூட அந்த சைடு எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ நேரமாக கோல்டாக ஜேகே கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு டேங் அதை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. எங்கே போகிற இவ? ஆஹா, என்னோட கோல்டு கிங் ஃபேஸில் என்ன அப்படி ஒரு ஸ்மைல்? ஜங்குக், அது ஒன்றும் இல்லை, அவள் பாரு குழந்தைங்களோட குழந்தைய எங்கேயோ போயிட்டுருக்கா. சரி, நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நீங்கள் போன டைரக்ஷன் சைடு வந்துட்டுருக்காரு. அதை பார்த்து ஜங்குக்கு அவரோட வைடாக ட்ராப் ஆகுது. எப்படி இருந்தவனே எப்படி மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இப்போ டேங் வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து அங்கே இருக்க ஒரு அந்த புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் போய் அந்த குட்டிஸுங்களோட பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு 4-5 டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசை. ஓ, உனக்கு டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசையா? சரி விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த 4 பொண்ணுங்களையும் லைனாக நிற்க வைக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போ இனிஷியல் டான்ஸ்லேருந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வணக்கம் வைக்கிறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம், சரியா? ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் எக்ஸைட்டடாக கற்றுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கரெக்டாக வணக்கம் வைக்கிறதுன்னு சொல்லி தரீங்க. அப்பட்டே வந்து அங்கே இருக்க ஒரு பெரிய பில்லர் பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அந்த குட்டீஸ் கூட இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக பேசி சிரிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. டே வந்து ஒளிஞ்சிருந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி டான்ஸ் பண்ணுறது, அந்த குழந்தைங்கள பார்த்து உங்களோட வைட் ஸ்மைல் பண்ணுறது, அது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களோட பார்க்குறதுக்கு அவரோட கண்ணுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. அவரும் உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்படியே ரொம்ப நேரம் அவர் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ அங்கே 2 பணிப்பெண்கள் வந்துட்டுருக்காங்க. கிங் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்காரு? தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை பார்த்தோன்னே பயந்து அவங்க 2 பேரும் பவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டேங் வந்து அவரோட லிப்ஸில் கையை வச்சு அமைதியாக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் பயந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஃபைனலி நீங்களும் ஒரு வழியாக அந்த குழந்தைங்களெல்லாம் விளையாடி முடிக்கிறீங்க. இப்படியே ஒரு ஈவினிங் ஆகிட்ருக்கும். நீங்களும் சரி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி, நம்ம மீதி கிளாஸை நாளைக்கு கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து உங்கள் கிட்டே வந்து நின்று உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கா.
என்ன என்ன வேணும் உனக்கு? அக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நீயும் ரொம்ப அழகாக இருக்க. உங்களோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லையா? இருக்குது, ஆனால் நான் தான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? அது போட்டால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ எனக்கு வெக்கமாக இருக்கும். ஐயோ, அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபேஸை கப் பண்ணி அவளோட சீக்கில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த பொண்ணு உங்களை ஹக் பண்ணி உங்களோட சீக்கில் ஒரு கிஸ் பண்ணுது. எனக்கு கிஸ் பண்ணுறிய நீ அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி வச்சு சுற்றிட்டுருக்கீங்க. அவளும் உங்கள் கூட சிரிச்சிட்ருக்கா. சரி, உனக்கு நான் சொல்லி கொடுத்த டான்ஸில் பிடிச்சதா? ரொம்ப. எனக்கு டான்ஸ் கற்றுக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம். அதுவும் உங்ககிட்ட. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அழகாக எனக்கு டான்ஸ் சொல்லி தரீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட டெய்லி கற்றுக்குறேன், சரியா? சரி, நீ டெய்லியும் என்னை பார்க்க வந்துரு, நான் உனக்கு டான்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அவளுக்கு ஒரு பிளெயின் கிஸ் கொடுத்து பாய் சொல்லி அனுப்புறீங்க. அவளை சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டா. ஐயோ, அழகான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. அப்போ உங்கள் பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. திரும்ப நடந்து போகிறீங்க. அப்போது அங்கே ஒரு பிள்ளைக்கிட்ட போனோன்னே உங்களோட கையை பிடிச்சி டக்குன்னு யாரோ புல் பண்ணுறாங்க. நீங்கள் பயந்தே போயிட்டீங்க. கிங், நீங்களா? நானே தான். எவ்வளோ நேரண்டி அந்த குழந்தைங்க கூடயே இருப்பேன். நானும் உனக்காக காற்று காற்று என்னோடய காலெல்லாம் வலியே வந்துடுச்சு. என்ன, நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் அங்கே தான் அந்த செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன். இவ்வளோ நேரமாக உனக்கு குழந்தைங்க கூட இருப்பிய? உனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமாம், எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் குழந்தைங்கன்னா பிடிக்குமா? குழந்தைங்க பிடிக்காது, பட் குழந்தைய உருவாக்குற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிங் அப்பட்டே வந்து உங்களோட கையை பிடிச்சி புல் பண்ணுறாரு. அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஷை ஆகிட்டு ஹெட் டவுன் பண்ணுறீங்க. அவரும் ஹெட் டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் இங்கேயும் அங்கேயும் ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ஃபைனலி உங்களோட ஃபேஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்டி என்கிட்ட அவன் மூஞ்சியை காட்ட மாட்டேன்ற? இந்த முகத்தை பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிங், என்னை விடுங்க, இங்கே யாராவது வந்துட்டு போகிறாங்க. வயன், கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது. இதுக்கு மேலே இங்கே யாராவது வந்தாலும் நம்ம இங்கே இருக்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் ஷையாக ஹெட் டவுன் பண்ணுறீங்க. அப்போ டேவும் அங்கே இருக்க ஒரு பிளேஸில் போய் உட்காராரு. உங்களையும் கையை புல் பண்ணி அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஷையாக இன்னமும் ஹெட் டவுன் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கீங்க. வயன், என்ன அவ்வளோ ஷை உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏன், என்ன ஒன்றும் இல்லை? எங்கே உன் ஃபேஸை காட்டு அப்படி சொல்லி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸில் ஃபுல்லு ரெட்டிஷாக இருக்குது. எதுக்காக நீ இப்போ இவ்வளோ ஷை ஆகிட்டுருக்க? இல்லை, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட அது நினச்சா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. உங்கள் ஃபேஸை பார்க்கவே என்னால் முடியல. ஓ ஆமாம், நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிங், நீங்கள் ஏன் நேற்று நைட் என்னை பார்க்க வரவே இல்லை? அது ஒரு ப்ராப்ளம், அதான் உன்னை பார்க்க வர முடியல. அதை விட நான் உன்னை இப்போ பார்க்க வந்துட்டேன்ல, நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செஸ்டில் கையை வைக்கிறாரு. அப்படி நீங்கள் தட்டி விட்டுறீங்க. என்ன? ப்ளீஸ், இங்கே ஓப்பன் பிளேஸாக இருக்குது, அதனால என்ன,
அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டே வந்து உங்களோட லேப்பில் படுக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, அவரோட ஹேரை கேர்ஸ் பண்ணுறீங்க. கிங், இங்கே என்னோடய லேப்பில் படுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மட்டும் நான் ரொம்ப கசப்பாவாக இருக்குது. இப்படி படுத்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்க வயன் அப்படின்னு சொல்லிகிட்டே உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்களா ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி உங்களோட கையை எடுத்து அவரோட கையில் மர்ச் பண்ணி உங்கள் கையில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இன்னும் ப்ளஷ் ஆகுது. நீங்கள் ஷை ஆகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்காக என் மனைவி இப்படி ஷை ஆகிட்டுருக்க? ஒன்றும் இல்லை கிங். சரி, நான் இது ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கே எடு. என்னது? கை எடு வயன். நான் இது ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்டில் கையை வைக்கிறாரு. கிங், கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை தட்டி விடுறீங்க. வயன், நான் இதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வாய் ரைஸில் பார்க்குறீங்க. கிங் ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவரை தட்டி விடுறீங்க. அவரும் சிரிச்சுட்டு எழுந்து உட்காராரு. என்ன வயன்? நான் தானே. கிங் வேணாம் ப்ளீஸ். அன்னைக்கு ஏதோ, பட் இனிமேல் வேணாம். இனிமேல் எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஓ, மேரேஜ் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கிங் ப்ளீஸ் ப்ளீஸ் கிங், என்னோடய ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சரி வயன், சரி. என்னோடய மனைவி, என்னோடய லவ் ஆஃப் மை லைஃப், உன்னோட ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். உன்னோட விருப்பம்தான் என்னோடய விருப்பம். நான் காத்துட்ருக்கேன். காத்துட்ருக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஷையாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. கிங், நான் உங்கள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணவா? இது நீ கேட்கணுமா என்ன? நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவரோட சீக்கை காட்டுறாரு. நீங்கள் மெதுவாக அவரோட கிட்ட போயிட்டு, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படியா? சரி, நான் அவரை கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் லிப்பில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் 2 பேரும் ஷையாக இப்படியே ரொம்ப நேரம் கொஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் அவரை கொஞ்சறது, அவர் உங்களை கொஞ்சறதுன்னு சொல்லி 2 பேரும் அங்கே இருட்டுக்குள்ளே உட்காந்து கொஞ்சிட்ருக்கீங்க. ராஜமாதா, இன்னைக்குமா? ஆமாம் ஜோசியரே, அது நேற்று தடங்கள் ஆகிப்போச்சு, அதனால் நாங்கள் வேணான்னு விட்டுட்டோம். இன்றைக்கும் ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுக்குறீங்களா? ராஜமாதா, அது எப்படி உங்களுக்கு டெய்லியும் நல்ல நேரம் வரும்? பாரு, உன் பஞ்சாங்கத்தை உருட்டி பாரு, ஏதாவது நல்ல நேரம் இருந்தால் சொல்லு. ராஜமாதா, நைட்டு 11 மணிக்கு தான் இருக்குது. 11 மணி தானே? பரவாயில்ல. சரி, இந்த டைமுக்கு கரெக்டாக கிங் குயினோட ரூமுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது அவங்க பார்த்துக்குவாங்க. சரி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரும் அங்கேருந்து போகிறாரு. நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அந்த அரண்மனையோட வைத்தியர் வராரு. சொல்லுங்க ராஜமாதா, நான் சொன்ன ட்ரிங்கை ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் தயாராக இருக்குது. நீங்கள் அவங்க சாப்பிட்ற மில்கில் மட்டும் கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி, இதை தவிர நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அதை ராஜமாதாவும் வாங்கி அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த வேலையாவது ஒழுங்காக பண்ணிவிடு. இதை தேயம் குடிக்கிற பால்லையும் நம்ம சாரா குடிக்க வேண்டிய பால்லையும் கலந்து கொடுத்துரு
சரிங்க அத்தை, நான் கரெக்டாக கலந்துடுறேன். கரெக்டாக கலந்து கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் அப்புறம் அந்த குயினும் அங்கேருந்து போகிறாங்க. ஃபைனலி டேயாங் சாரா ஃபேமிலியோட டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி அவங்களோட மில்க்லேயும் அந்த ட்ரிங்க்கு கலந்துட்டாங்க. சாரா, இந்த பால் குடிமா. சரிங்க குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கிளாஸ் வாங்கி குடிக்கிறா. டேயாங், இந்தா நீயும் பாலை குடி. பாலெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. பிடிக்காது தான், ஆனால் குடிக்கணும்ல, குடி, நாங்கள் சொல்கிறோம்ல. அம்மா, எனக்கு பால் பிடிக்காதுமா. டேயாங், பாட்டி சொல்கிறாங்கல்ல, குடிப்பா. சரிம்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாலை வாங்கி குடிக்கிறாரு. சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சாராவும் போயிட்டா. இந்த மூலிகை கலந்த பால் 2 பேர் குடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் ரூம்குள்ளே போனோடனே ரூமோட வெளியே லாக் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி அவங்களோட எக்ஸ்பெக்டட் டைமும் வருது. 11 o'clock ஆகுது. இன்றைக்கும் டேஹாங்க ஃபோர்ஸ் பண்ணி சாரோட ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க. அந்த டோரோட வெளியே லாக்கையும் போட்டாங்க. இவங்களோட டெய்லி நைட்டு இதே போராட்டமாக போச்சு அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. சாரை அங்கேயே நின்றுட்டுருக்கா. இவன் மூஞ்சே வேறு என்னால் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்கே இருக்க பெட்டில் போய் படுக்கிறாரு. இன்றைக்கி நான் தனியாக தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக படுக்கிறாரு. சாராவும் அங்கேயே நின்றுட்டுருக்கா. இப்போ எதுக்காக நின்றுட்டுருக்க? போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லி அவளை விரட்டுறாரு. அவளும் மூஞ்சி திருப்பிட்டு அங்கே இருக்க கவுச்சில் போய் படுக்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவங்க சாப்பிட்ட அந்த மில்கோட அந்த மூலிகையோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேராலையும் அமைதியாக படுக்கவே முடியல. அப்போ டேயாங் தான் ஃபஸ்ட்டு அவரோட பெட்டில் எழுந்து உட்கார்றாரு. என்ன ஃபீல் இது அப்படின்னு சொல்லி ஹெட் டவுன் பண்ணி பார்க்குறாரு. மை காட், இருக்கா இப்போ தேவையில்லாமல் என் பேண்ட்டில் இந்த டென்ட் சம்மந்தமே இல்லாமல் எனக்கே இந்த ஃபீல் இப்போது இவ்வளோ அதிகமாக வருது. வயனை பார்த்தே ஆகணுமே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிட்டே இருக்காரு. ஃபைனலி அந்த பெட்லேருந்து எழுந்து நிற்கிறாரு. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா சாராவும் அங்கே கவுச்சில் படுத்துட்ருக்கா. அவளுக்கு தூக்கமே வரல. அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. வெளியே லாக் போட்டுட்டாங்களா? என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்க? கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெடை ரப் பண்ணுறாரு. அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இப்போ சாராவும் அவளோட கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க விண்டோ கிட்ட போகிறாரு. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த விண்டோ கிட்ட போய் அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணிட்டாரு. அப்போ சாரை ஃபாஸ்ட்டாக அவளோட கவுச்சில் இருந்து எழுந்து பார்க்குறா. நல்ல வேலை இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே உட்கார்றா. எனக்கு என்னாச்சு? ஏன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது? சாரா, நீங்களா? நீங்கள் எப்படி? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். கிங், ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போய் நம்மளோட சுகாவை ஹக் பண்ணுறா. அவரும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே அவளை ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கலையா? நான் தூங்கலை. ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி இருக்கு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை உனக்கு ஏதாவது ஆச்சா? கிங், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க பெட்டில் உட்கார்றாரு. அப்போ சாராவை அவளோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு.
அவளை சிரிச்சுட்டே இவங்களோட நெக்கில் ஹேண்டை ரேப் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கா. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்குறதுக்காக எத்தனை மைல் கடந்து வந்திருக்கேன். என் சாரா குட்டி. கிங், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன அதிசயம், என் சாரா குட்டி எனக்கு முத்தமெல்லாம் தராளே. நீங்கள் அன்னைக்கு கேட்டீங்கல்ல, நான் தரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் உனக்கு முத்தம் தந்தேன், நீ எனக்கு தரவே இல்லை. எங்கே நான் கொடுத்த முத்தத்தோட மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பார்க்குறாரு. இருக்குது, லைட்டாக இருக்குது. கிங், இது வரும் முத்தம் இல்லை, நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு. நான் அதை பத்திரமா பார்த்துட்ருக்கேன். இந்த ஒத்த மொத்தத்துக்காக என்னை இத்தனை மைல் கடந்து வர வச்சிட்டிய சாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அப்போ சாரா வந்து இவங்களோட ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறா. இவங்கியும் அவளோட ஐஸே பார்க்குறாரு. கிங், நான் உங்களோட லிப்ஸில் முத்தம் தரவா? என்ன, என் லிப்ஸ்லையா? அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை புல் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இப்போ சாராவும் இவங்களோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கிஸ் லீட் ஆகுது. ஆக்சுவலி அங்கே சாரா அதை லீட் பண்ணுறா. அது இவங்கிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அவரும் ரொம்ப ஹாப்பியாக சாராவை ஹக் பண்ணி 2 பேரும் பெட்டில் விழுறாங்க. போர்வை கேட்கும்